அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவு குழாயை அதிகாரிகள் அகற்றியிருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் சாயக்கழிவு குழாயை அகற்றியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் சுமார் 6க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக அந்த கழிவு நீர்களை தார்ச்சாலைக்கு அடியில் குழாய் அமைத்து நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்து வருவது அம்பலமாகிய நிலையில் தற்போது இந்த தார்ச்சாலைக்கு அடியில் இருக்கும் குழாய்களை நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தற்போது அகற்றி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சமயசங்கிலி பகுதிகளில் அதிக அளவில் சாய தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது. இந்த சாய தொழிற்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் தார்ச்சாலைக்கு அடியில் மிகப்பெரிய பைப்லைன், அதாவது பிளாஸ்டிக் குழாய்கள் அமைத்து நேரடியாக காவிரி ஆற்றில் சாய கழிவு நீர்களை கலந்துவிடப்பட்டு வருகின்றது. இது குறித்து நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த சமயசங்கிலி பகுதியில் இருக்கின்ற 6 சாய தொழிற்சாலைகளில் இருந்து தார்ச்சாலைக்கு அடியில் போகின்ற அந்த 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள அந்த பிளாஸ்டிக் குழாய்களை தற்போது ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றி வருகின்றனர். இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக தொடர்ந்து ஆற்று பகுதியில் செல்கின்ற அந்த குழாயினை பொதுப்பணித்துறையினரும் அகற்றுவதற்கான அந்த முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். அதே சமயத்தில் தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இந்த சாயக்கழிவு மற்றும் காவிரி ஆற்றில் பிளாஸ்டிக் பைப்புகள் மூலம் நேரடியாக சாய தொழிற்சாலையினுடைய கழிவு நீர்களை கலந்து விடுவது சம்பந்தமாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.